வணக்கம் அன்பு நண்பர்களே. எனக்கு மத்தியான மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருந்தது. ட்ரீம் 11க்கு நைட்டு எங்கே மிஸ் பண்ணனே தெரியல. ஏன்னா கேப்டனு வைஸ் கேப்டன் 2 பேருமே நேற்று மிஸ் ஆகிட்டாங்க. ஸோ 2வது மேட்ச்சில் பிகே மேட்ச்சில் ஆக்சுவலாக ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நேற்று நல்லா விளையாட மாட்டார். அவர் வந்து சனி செவ்வாய் புதன் சேர்க்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டார். அதனால் ஓரளவுக்கு 2 நேற்று அடிச்சிட்டாரு. இல்லைன்னா நேற்று அடிச்சிருக்கவே மாட்டார். ஸோ அதே மாதிரி ஆயுஷ் பத்தோனி நேற்று ஆவரேஜாக தான் இருந்தது. பிரபு சிம்ரான் சிங்குக்கும் நேற்று ஆவரேஜாக தான் இருந்தது. பட் நிக்கோலஸ் பூரன் அடிப்பார்னு நினச்சேன். கடைசியாக அவர் கோட்டை விட்டார். ரைட், ஓகே. பட் மொதல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. மொதல் மேட்ச்சில் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனோட 7 பேர் சரியாக சொன்னோம். குர்பாஸு, ரகுவன்சி, ரஹானே, ரியான் பராக் நம்ம ஸ்டார் போட்டால் அவர் தான் கேப்டனு. மொயின் அலி, வருண் சக்கரவர்த்தி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அர்ஷத் ராணா இதெல்லாம் வரலாம் நல்லது. நம்ம ஹிட்மேயர் மட்டும் உள்ளே கொண்டு வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இன்றைய போட்டி வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கும் டெல்லிக்கும் இடையேயான போட்டி. இன்னைக்கு யாரெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, எஸ்ஆர்எஸ் சார்பாக டீம் ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இசான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அன்கிட் வெர்மா, மெண்டிஸ், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனாத்கட், ஜேசன் அன்சாரி. டெல்லி கேபிட்டல் சார்பாக ஃபேப் டூப்ளிசிஸ், அபிஷேக் போரல், கருண் நாயர், KL ராகுல், அக்சர் பட்டேல், ட்ரஸ்டன் ஸ்டப்ஸு, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகாம், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், டி சமீரா. ஸோ இவர்கள்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பர் சார்பாக ஹென்ரிச் கிளாசன், பேட்டிங்கில் ட்ரேவிஸ் ஹெட்டு, KL ராகுல், ஃபேப் டூப்ளிசிஸ், கருண் நாயர், ஆல்ரவுண்டராக அபிஷேக் சர்மா, அக்சர் பட்டேல், பவுலரில் பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், அசுதோஷ் சர்மா, மிச்சல் ஸ்டார்க். ஸோ இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து உத்தேசமான கணிப்பு. டாஸ் போட்ட பிறகு நீங்கள் நான் டெலிகிராமில் கொடுக்குறது தான் எக்ஸாக்டான ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டான ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டதுக்கு பிறகு நான் கொடுக்குறது தான். அந்த எக்ஸாக்டான ப்ரெடிக்ஷன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் அந்த டெலிகிராமில் சேரலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. காசுலாம் கிடையாது, ஃப்ரீ தான். அதே மாதிரி ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டெலிகிராமோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்ச் தொடக்கிறதுக்கு முன்னாடியும் டாஸ் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் லைனப் வந்தோடனே ஒரு 10 நிமிஷத்தில் கொடுத்துருவேன். ஸோ விக்கெட் கீப்பர், பேட்டிங், ஆல்ரவுண்டர், பவுலிங்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருவேன். ஸோ அதில் ஒரு சில இடத்துல 6-6ன்னு கொடுப்பேன். அது வந்து சமபலமாக இருக்குன்னு அர்த்தம். அதில் உங்கள் கிரிக்கெட் நாலேஜில் யார் வந்து விளையாடுவார்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் இக்னோர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டார் போட்டிருக்க பிளேயரை மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்னையிலேருந்து உங்களுக்கு ட்ரீமில் வீடியோ வராது. எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து 5ஆம் தேதி. ஸோ 6ஆம் தேதி வீடியோ வராது. நாளைக்கு காலை தானே போகிறேன். ஸோ 6ஆம் தேதி வீடியோ வராது, 7ஆம் தேதி வராது, 8ஆம் தேதி வராது, 9ஆம் தேதி வீடியோ வரும், 10ஆம் தேதி வீடியோ வரும். ஸோ 3 நாள் வீடியோ வராது. பட் டெலிகிராமில் வீடியோ ட்ரீம் 11 கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மீண்டும் இன்னொரு விஷயத்தில் சந்திப்போம். இன்னைக்கு மேட்ச்சில் டெல்லி ஜெயிக்குமா, எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்குமா அப்படின்ற ப்ரெடிக்ஷன் வேணும். அதை வச்சு நான் எனக்கு வந்து பெட்டிங் பண்ண தெரியும் அப்படின்னா, இந்த திரையில் தோன்ற நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் வாங்கிட்டு உங்கள் வீடியோ காலில் உங்கள் முகத்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களை நம்பரில் சேர்த்திப்பேன். நம்பர் சேவ் பண்ணிட்டுனா ரிசல்ட் தன்னால் வரும். நம்பர் சேவ் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய லாஸ்ட் டிரான்சாக்ஷன்லாம் செக் பண்ணிட்டு தான் வரும். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி. நிறைய பேர் காய்ச்சல் சரியாயிடுச்சான்னு கமெண்ட் பண்ணிங்க. சந்தோஷம். பரவாயில்ல, 2 நாளாக பரவாயில்ல. நன்றி, வணக்கம்.